அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு ஊழியரின் சொத்துக்கள் தனிப்பட்ட விவரங்கள் அல்ல என்று சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த்குமார். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொடுங்க. வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் நீர்வளத்துறையின் உதவி பொறியாளராக பணியாற்றி வரும் காளிப்பிரியன் என்பவர் சொத்துக்கள் மற்றும் கடன் உள்ளிட்ட விவரங்கள் கேட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் விண்ணப்பித்தார். ஆனால் இந்த தகவல்கள் அரசு ஊழியரின் தனிப்பட்ட விவரங்கள் எனவும் அவை தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் விலக்களிக்கப்பட்டுள்ளவை எனவும் கூறி தகவல்கள் வழங்க மறுத்து தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக இந்த உத்தரவை எதிர்த்து சீனிவாசன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதி சி.வி. கார்த்திகேயன் முன் விசாரணைக்கு வந்த பொழுது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தகவல் உரிமை சட்டத்தின் 8வது பிரிவின் கீழ் சில தனிப்பட்ட தகவல்கள் வழங்க விலக்களிக்கப்பட்டிருப்பதாகவும் அரசு பணி சார்ந்த தகவல்களை வழங்கலாம் எனவும் அரசு ஊழியர்கள் பற்றிய தகவல்கள் அறிந்து கொள்வது அடிப்படை உரிமை எனவும் வாதிட்டார். இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அரசு ஊழியர்களின் பணிகள் பாதிக்க செய்யும் தகவல்கள் பாதுகாக்கப்பட்டவைதான் எனவும் அரசு ஊழியர்களின் சொத்துக்கள் மற்றும் கடன்கள் குறித்த தனிப்பட்ட விவரங்கள் அனைத்தும் பொதுமக்களின் பரிசீலனையில் இருப்பது பாதுகாக்க முடியாது எனவும் தெரிவித்தார். இதனையடுத்து சொத்துக்கள் மற்றும் கடன் குறித்த விவரங்கள் தனிப்பட்ட விவரங்கள் என தெரிவித்த நீதிபதி தகவல்கள் வழங்க மறுத்த உத்தரவை ரத்து செய்து இந்த மாநில தகவல் ஆணையம் இவருக்கு உடனடியாக 2 மாதங்களில் உரிய உத்தரவை வழங்க வேண்டும் எனவும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றார். நன்றி ஆனந்த்குமார், உங்கள் தகவல்களுக்கு.